ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் நிறைய நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி நான் பீர்க்கங்காயை வச்சு தான் ஒரு சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, ஒரு பீர்க்கங்காயை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, இஞ்சி, வரமிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவும் போடுறத விட கொஞ்சம் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, காரமாக வேணும் அப்படின்னா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் போட்டு வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் முன்னாடியே போட்டோன்னா அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்காது. அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்ட் பீர்க்கங்காய் எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டார். ஸோ நான் சட்னி அரைச்சிடுவேன். அது அவங்களுக்கு தெரியாது இது பீர்க்கங்காய் சட்னின்ட்டு, சாப்பிட்ருவாங்க. கார சட்னி மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம், யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக சூட் ஆகும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தான் நான் இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.